ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா டேஸ்டியான கார்லிக் பட்டர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கார்லிக் பட்டர் சிக்கன் நீங்கள் சப்பாத்தி, நூடுல்ஸ், பாஸ்தாலாம் பண்ணிங்கன்னா அது கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அண்ட் அதில் சிக்கன் பீஸ் வந்துட்டு இந்த மாதிரி பெருசு பெருசாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அண்ட் இதை நல்லாவே வாஷ் பண்ணி இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லாவே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது மட்டுமே வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நல்லாவே சோக் ஆகட்டும். இந்த பெப்பர் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட நல்லாவே வந்துட்டு சோக் ஆகட்டும். மேரினேட் பண்ணிக்கலாம் ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை, வெளியிலேயே வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பிளேட்டில் மைதா மாவு நமக்கு தேவையான அளவு, அதாவது இந்த கோட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டு மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறோம். அது கூடயே உப்பு ஆட் பண்ணி நல்லாவே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அண்ட் இப்போ வந்துட்டு அந்த மேரினேட் பண்ண சிக்கனை நல்லாவே கோட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் ஒரு பேனில் வந்துட்டு ஆயில் நல்லாவே ஹீட் ஆகிட்ட பிறகு இது கூட நம்ம ஒவ்வொரு சிக்கனாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பக்கம் வெந்த பிறகு இன்னொரு பக்கம் திருப்புங்க. இல்லாட்டி அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாமே, அந்த மைதா மாவு வந்துட்டு வெளியில் வர மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ தட் நீங்கள் வந்துட்டு அதை நல்லா அந்த சைடு வந்துட்டு நமக்கு வெந்திருக்குன்னு தெரியும். அந்த டைமில் இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு திருப்பி திருப்பி விட்டுடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிட்ட பிறகு இதை எடுத்து நம்ம வந்துட்டு ஒரு டிஷ்யூ போட்டு ஒரு பிளேட்டில் வந்துட்டு எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லாவே டீப் ஃப்ரை, அதாவது ஒரு கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு பேனில் ஒரு கரண்டி அளவுக்கு நம்ம வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்லைஸ் ஆஃப் பட்டர், இந்த மாதிரி ஒரு ஸ்லைஸ் ஆஃப் பட்டர் எடுத்து நல்லாவே வந்துட்டு உருக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா உருக்கிட்ட பிறகு இது கூட நான் நிறையவே வந்துட்டு பூண்டு நல்லாவே சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை இந்த பட்டரோடையே நல்லா போட்டு வதக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்துட்டு கார்லிக் சேர்த்தா தான் இந்த சிக்கன், அதாவது பட்டர் கார்லிக் சிக்கனுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கார்லிக் நல்லாவே வதங்கிட்ட பிறகு இது கூட நமக்கு தேவையான அளவு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணி நல்லாவே வந்துட்டு வதக்கிக்கலாம். அண்ட் இது நல்லா வதங்குற டைமில் நம்ம வந்துட்டு ஒரு மிக்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணணும். ஸோ அதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். அண்ட் இது கூட நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், பட் ஓரளவுக்கு நமக்கு தெரியும் திக்னஸ். ஸோ அந்த திக்னஸ் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லாவே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இதை மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடிக்கடி கட்டி வரும். நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இதில் ஊற்றும் போதே நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணி ஊற்றணும். ஸோ இது கூட நம்ம வந்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம், பொடியாக கட் பண்ணி. ஸோ எல்லாமே இந்த மாதிரி நல்லா வதங்கிட்ட பிறகு ஸ்ப்ரிங் ஆனியன் நமக்கு தேவையான அளவு நிறையவே வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணி ஸ்ப்ரிங் ஆனியனும் நல்லாவே வந்துட்டு வதங்கணும். அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியன் வந்துட்டு ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ இப்போது இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் வதங்கிட்ட பிறகு இது கூட நமக்கு தேவையான அளவு பெப்பர், நல்லா காரசாரமாக வேணும்னா நீங்கள் 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க, அப்படி இல்லாட்டி 1 டீஸ்பூன் போதும். அண்ட் இந்த டைமில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையும் நல்லாவே வந்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இந்த டைமில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வந்துட்டு இந்த மிக்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அதை நல்லாவே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இது கூட ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. பிகாஸ் இங்கே வந்துட்டு ஹீட் வந்துட்டு அடியில் இருக்குது அண்ட் இது வந்துட்டு அடிக்கடி கட்டியாகும். ஸோ அதனால் இதில் வந்துட்டு அங்கங்கே கட்டியாச்சுன்னா நமக்கு டிஷ் வந்துட்டு நல்லா இருக்காது. இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் லோ ஃப்ளேம் வந்துட்டு இருக்கட்டும். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லாவே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன், ஸோ இதை வந்துட்டு ஒன்று இது கூட ஆட் பண்ணி நல்லாவே இந்த மசாலாவோட நம்ம குக் பண்ண விடணும். அதாவது இந்த பட்டர் கார்லிக்கோட நம்ம நல்லா இந்த சிக்கனை குக் பண்ணி வச்சாதான் பட்டர் கார்லிக் சிக்கன் வரும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுலாம். அண்ட் தண்ணி பத்தலைன்னா தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப திக்காக தெரிஞ்சதுன்னா. அண்ட் இப்போ ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் கிட்ட நல்லா க்ளோஸ்லேயே இந்த மாதிரி கொதிச்சு வரட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 15 to 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ அந்த சிக்கன் வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. இந்த டைமில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு, இதோ இந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக அந்த ஸ்வீட்னஸ் வந்துட்டு நமக்கு தெரியும், நல்லாவும் இருக்கும். அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியன் நீங்கள் ஆட் பண்ணலன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நிறையவே வந்துட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிங்கன்னா நிறைய வேண்டாம், லைட்டாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு கொத்தமல்லி வந்துட்டு கார்னிஷ்காக தான்.
அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இதை நான் சப்பாத்தி கூட சர்வ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நூடுல்ஸ் பாஸ்தான்னு எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணிக்கலாம். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.